கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 147 சங்கீதம் 1 வசனம். சங்கீதம் 147 வசனம் 1. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தாவீது இந்த 147 சங்கீதத்தை துவங்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நமக்கு சொல்லித் தருகின்றார். கர்த்தரை துதியுங்கள். கிறிஸ்துவ வாழ்க்கையில் அனுதினமும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், எப்பொழுதாகிலும் அல்ல, எந்த நேரமும் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தரை துதியுங்கள். நம்முடைய வாயில் துதிகள் உண்டாக வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் நாம் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் இப்படி ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். என்ன வசனம்? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று எழுதியிருக்கிறது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒன்றே ஒன்று என்ன? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை துதிப்பதும் அவருக்கு நன்றி என்று சொல்லுவதை மட்டுமே. அதை தவிர வேறொன்றையும் கடவுள் கைமாறாக நம்மிடத்திலிருந்து அவர் எதிர்பார்ப்பதே இல்லை. இன்றைக்கும் பாருங்களேன், இந்த ஆண்டின் 10 மாதத்தை நாம் முடிக்கின்றோம். இந்த 10வது மாதத்தின் இந்த கடைசி மணித்துளியில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் ஒரு புதிய மாதத்திற்குள் கடவுளுக்கு சித்தமானால் நாம் பிரவேசிப்போம். இந்த கடைசி மணித்துளியிலிருந்து அப்படி திரும்பி பார்க்கும் பொழுது இந்த மாதம் முழுவதும் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நல்லவராக, ஒரு போதுமானவராக இருந்து ஆபத்துகளுக்கு நம்மை தப்புவித்து, சுகவீனங்கள் ஏற்படும் பொழுது நமக்கு சுகத்தை தந்து, ஏன் உள்ளத்தில் இனம் புரியாத பயம் வரும் பொழுது, கவலை வரும் பொழுது, எதிர்காலம் தெரியாத வண்ணமாக எல்லாமே இருண்டு கிடக்கின்றதை போல தோன்றும் பொழுதெல்லாம் நம்முடைய அருகிலே கடவுள் நின்று நமக்கு தைரியத்தை கொடுத்து, நம்பிக்கையை கொடுத்து, நம்முடைய கண்களை தெளிவாக்கி, தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையினாலே, அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை தேற்றி வழி நடத்தி இந்த மாதம் முழுவதும் நம்மை கொண்டு வந்திருக்கின்றார் அல்லவா? என்ன எதிர்பார்க்கின்றார் கடவுள் நம்மிடத்திலே இருந்து? தாவீது அதைத்தான் சொல்லித் தருகிறார். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. நாம் துதிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். ஏனென்றால் கடவுளுடைய அன்பு நம்மை நிரப்ப ஆரம்பிக்கிறது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகின்றான். ஆம், நாம் கடவுளை மகிமைப்படுத்த கடவுள் நம்மில் மகிழ்கின்ற ஆண்டவர் நமக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பூரணப்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். நாம் துதிக்க வேண்டும் கடவுளை. சரி, ஏன் கடவுளை துதிக்க வேண்டும்? நான் இப்பொழுது குறிப்பிட்டேன் அல்லவா, இந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்தார் என்று சொல்லி. அது ஒன்று தானா? தாவீது என்ன விளக்கம் கொடுக்கின்றார் என்றால், அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அற்புதமாக இருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். தாவீது கர்த்தரை துதியுங்கள், அது நல்லது என்று சொல்லுகிறார். ஏன் நல்லது? கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய கடவுள் நம்மை கட்டுகின்ற கடவுளாக, துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கின்ற ஆண்டவராக, சிதறடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, சின்ன பின்னமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, எதிர்காலமெல்லாம் சுக்குநூறாக உடைந்திருக்கிற வாழ்க்கை, ஒருவேளை
அதுதான் நம்முடைய நிலைமையாக இன்றைக்கு இருந்தால் கூட நம்முடைய கடவுள் என்ன செய்கின்றவர்? நம்மை கட்டுகின்ற கடவுளாய், நம்மை சேர்க்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். என் வாழ்க்கை முழுவதும் சிதைந்து போய்விட்டது என்று நினைக்கின்ற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டப் போகின்றார். ஆம், ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை இடித்து நிர்மூலமாக்குகிற கடவுள் அல்ல, நம்மை கட்டுவிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஆகவே தான் தாவீது இங்கே குறிப்பிடுகிறார், நீங்கள் கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, அவரை புகழ்கிறது, அவரை துதிக்கிறது நல்லது. ஏன் என்றால் அவர் நம்மை கட்டுகின்ற ஆண்டவராக, நம்மை கூட்டி சேர்க்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நிர்மூலமாகி கிடக்கிறது என் வாழ்க்கை என்று நீங்கள் நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம், அல்லது சுக்குநூறாய் இருதயம் உடைந்து சமாதானத்தை இழந்து மகிழ்ச்சியை இழந்து இந்த மாதம் இப்படி போய்விட்டது, வரப்போகிற மாதம் என்னவாக இருக்க போகிறது என்கிற கவலை, அல்லது வர மாதத்தை நான் எப்படி சமாளிக்கப் போகிறேன், எப்படி சந்திக்கப் போகிறேன் என்கிறதான பயம் இருக்கலாம். ஆனால் நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது நிர்மூலமாகி இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை, உடைந்திருக்கிற அந்த வாழ்க்கையை ஆண்டவர் திரும்ப கட்டுகின்ற கடவுள். ஆகையால் கவலைப்படாதிருங்கள், கர்த்தரை துதிப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கட்டப் போகின்றார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த கடைசி நாளில் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆம், துதித்தல் ஆண்டவரே இன்பமானது ஆண்டவரே, அது ஏற்றதுமாய் இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஏனென்றால் நீர் எங்களை கட்டுவிக்கின்ற ஆண்டவராய் இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் எங்கள் வாழ்க்கையில் இன்று பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து எங்களுடைய காரியங்கள் எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. நீர் எங்களை உடைத்து போடுகிற கடவுள் அல்ல, நிர்மூலமாக்கி போடுகிற கடவுள் அல்ல, எங்களை கட்டுகின்ற ஆண்டவராக இருக்கிறீர். ஆகையால் திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு நல்லவராக இருந்த கடவுள், வரப்போகிற மாதத்திற்கும் நீர் போதுமானவராக இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வழி நடத்தும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.